நீட் எதிர்ப்பு கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், மாணவர்களின் போராட்டத்தை திசை திருப்பும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்றும், நீட் ஒழிப்பும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதும் தங்களது ஒரே இலக்கு என்றும் தெரிவித்தார். மாணவர்களின் போராட்டத்திற்கு தமிழக அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும், நீட் ஒழிக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் டெல்லியில் காவல்துறை தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாடு முழுக்க அமைதியான முறையில் இவர்கள் கரப்பான் பூச்சிகள் அல்ல, மெல்ல கரைக்கும் கோட்டைகளை கரைக்கும் கரையான்கள் என்று அவர்களுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஒரு சில பேர் அந்த மாணவர் போராட்டத்தை திசை திருப்ப அதில் அரசியல் பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை கண்டு நாங்கள் அசரப்போவதும் இல்லை. இந்த நீட்டை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். நீட்டை வழக்குடிக்காமல் நாங்கள் சாய மாட்டோம். மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வராமல் நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணக்கரினுடைய நலனையும் நாங்கள் பேணுகிறோம். இதில் பாதிப்படைந்த, டெல்லியிலே பாதிப்படைந்த, காயமடைந்த அத்தனை பேருக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.